அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அமானுஷ்யம். அமானுஷ்யம்னா என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பார்த்துட்டே இருப்போம். நமக்கு யாரோ செய்வினை வச்சிட்டாங்க, செய்வினை, ஏவல், பில்லி, சூன்யம், இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, முதல் காரணம் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு விடுபட்டு போனது தான் முதல் காரணம். நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான அமானுஷ்ய நிகழ்வுகள் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரியான சக்தி நம்மளையே எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சரி சார், எங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவு இருக்குது அப்படின்னா, நீங்கள் பெண் தெய்வமாக, உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நிறைந்த பௌர்ணமி நாளில் உங்களுடைய கோவில்களுக்கு சென்று முக்கியமாக பால் அபிஷேகம் பண்ணி, உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ரோஸ் மாலை, அதாவது ரோஸ் கலரில் இருக்கணும், அது பன்னீர் ரோஸாக இருக்கலாம் அல்லது எப்படி வேணாலும் இருக்கலாம், நல்ல வாசனையான மலர், அந்த மலரில் ஒரு மாலை வாங்கிட்டு போய் அந்த சுவாமிக்கு நீங்கள் போட்டு அந்த இடத்துல வழிபாடு பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி கம்பல்சரி பால் அபிஷேகங்கிறது இருக்கணும். ஸோ இது நீங்கள் ஒரு 2 அல்லது 3 முறை, ஒரு 3 பௌர்ணமிக்கு தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் யார் வேணாலும் பண்ணியிருக்கட்டும், எப்படி வேணாலும் பண்ணியிருக்கட்டும், அல்லது யார் பண்ணாங்க அப்படின்றது தெரியணுங்கிறதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. அது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடணும், நமக்கு அதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரியான செய்வினை கோளாறெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பயப்படுறீங்க அப்படிங்கிறவங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை முறையாக செய்து வாருங்கள். கண்டிப்பாக ஒரு தீர்வு உடனடியாக கிடைக்கும்.